ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மிக்சியிலேயே எப்படி வடைக்கு மாவு அரைக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய அனுபவம் தான். நான் இப்போ இப்படி பண்ணி பார்க்குறேன், நல்லா இருக்குது. ஒரு தடவை நான் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. இப்போ எப்போவுமே அப்படி தான் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி உளுந்தை நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, நான் வந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து 2க்கு சேர்ந்து போட்டிருக்கேன். 2 கலந்து போட்டால் நல்லாயிருக்கும். இது பாதி அது பாதி போட்டிருக்கேன். அதனால் இதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறோம். மிக்ஸி ஜாரில் நல்லா மாற்றிட்டு லேசாக தண்ணி தெளித்தா போதும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா நைஸாக வந்துருச்சு. இந்த மாவு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இதுதான் பதம். உங்களுக்கு லைட்டாக தண்ணி கையில் தொட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் மாவு. இதுதான் பதம். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் என்ன பண்ணுவேன்னா கருவேப்பிலை, உப்பு, மிளகு, 4 மிளகு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கடைசியாக ஒரு அரைச்சிருவேன். அப்போ அந்த கருவேப்பிலை சாப்பிடாதவங்கெல்லாம் அதை சேர்த்து சாப்பிட்ருவாங்கல்ல. குழந்தைங்கள்லாம் கருவேப்பிலையை தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நான் கருவேப்பிலையை சேர்த்து போட்டுருவேன். லைட்டாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 4 மிளகு எல்லாத்தையும் சேர்த்து, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு சுற்றினீங்கன்னா போதும், எல்லாம் கலந்துரும் ஒன்றா. மாவுமே பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். நல்லா பொங்கி வர்றதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெயும் குடிக்காது. நீங்கள் தண்ணி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வேணுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வடையில் ஒரு ஹோல் போட்டுற வேண்டியதான். போட்டு ஒன்றா போட்டிங்கன்னா சூப்பர் வடை ரெடி ஆகிடுச்சு. மொத்தமே வடை பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் தான் தேவை. இது வந்து ஒரு 1/4 கிலோ மாவு வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் நிறையா மாவு அப்படின்னா கண்டிப்பாக கிரைண்டரில் தான் போடணும். கொஞ்சம் மாவு குறைச்சி 2 பேருக்கு 3 பேருக்கு அவசரமாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இதை சீக்கிரமாக பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஒரு சிலர் சொல்லுவாங்க மிக்சியில் அரைச்சா ரொம்ப தண்ணி விடணும், எண்ணெய் குடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. கரெக்டாக பதமாக அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயெல்லாம் குடிக்காது. நார்மலாக வடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வடையை தொட்டு பார்த்தா அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும். எண்ணெயெல்லாம் குடிக்கலை, நல்ல சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. மொறு கிறிஸ்பினஸ் அப்படி கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்கும்.